வணக்கம். தமிழ் கிரிப்டோ வீடியோலேருந்து உங்களுக்கு கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா பிட்கோய்வா. பிட்கோய்வா பற்றி ஆல்ரெடி வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ரூஃப் ஃபைல் கேஒய்சி, எப்படி செக்யூரிட்டி எப்படி நம்ம செட் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறதுன்ற விஷயத்தையும், நம்ம ஐஎன்ஆர் டெபாசிட்டு நம்ம எப்படி வீட்டில் இருந்தபடி பேசிவ் இன்கம் எடுக்கலான்றதை பற்றி இதில் எப்படி ஸ்டேக்கிங் பண்ணலான்றதை பற்றி இதில் போட்டிருப்பேன். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கம்பெனியுடைய அந்த எக்ஸ்சேஞ்சுடைய சின்ன ரிவ்யூவை தான் நம்ம பேச போகிறோம். அதான் இன்னைக்கு வீடியோவில் இருக்கிற டாபிக். சரி, ரைட், வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். இப்போ பிட்கோயின் எக்ஸ்சேஞ்சு பார்த்தீங்கன்னா இந்திய எக்ஸ்சேஞ்சு. இந்தியான்னு சொல்கிறத விட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சேலத்தில் இருக்கிற ஒரு மெயின் எக்ஸ்சேஞ்சு நம்மளுக்கு ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எஃப் ரிஜிஸ்டர் உள்ள ஒரு எக்ஸ்சேஞ்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேக் எண்டில் ஒரு ஐடி கம்பெனி ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம இதில் ஸ்டேக்கிங் மெத்தட் கொடுக்கும்போது இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்முடைய பேசிவ் இன்கம் ஒழுங்காக வருமா வராதான்றது நம்மளுக்கு விஷயம் புரியும். முதல் விஷயம் என்னென்னா எஃப்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ எப்போயுமே இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எடுத்து பாருங்கள். இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெரிய லெவலுக்கு ட்ரேடிங் இருக்காது. அப்படியே ஸ்லோவாக இருக்கும், மந்தமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதில் அது ஒரு விஷயம் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் ஒரு ஐடி கம்பெனி ஒன்று ரன் ஆகிட்டுருக்குதா நான் மீட்டிங்கில் பார்த்தேன். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் இல்லை நடந்துகிட்ருக்கு. ஸோ அது ஒரு அந்த பிஸ்னஸை அவங்க போட்டு கூட நம்ம இதை ரன் பண்ணி கூட நம்ம பேசிவ் இன்கம் கொடுக்கலாம். சரிங்களா? இந்த பேசிவ் இன்கம் எப்படி வர்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இதுமாரி நிறைய பிஸ்னஸ் அவங்க சைடில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது மெயின் விஷயம் என்னங்கன்னா இது ஒரு எக்ஸ்சேஞ்ச், அவ்வளோதான். பைனான்ஸு, குகாயினு, ஜியோடெக்ஸு, சன் கிரிப்டோ, இது மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சுகள் இப்போ இருக்குது. எக்ஸ்சேஞ்சுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற எந்த விஷயமே மோஸ்ட்லி நம்ம அதிகம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்போ அதனால தான் நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சை கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நம்ம ரெஃபர் பண்ணுறோம். இப்போ இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் யோகாயின் நான் நிறைய சொல்லியிருப்பேன். மீடியம் ரிஸ்க்கு ஸ்டார்டிங்கிறதுனால பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ரெண்டாவது கேபிகே, காயின் பார்க் எக்ஸ்சேஞ்ச். காயின் பார்க் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை. ஸ்டேக்கிங் அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் இந்த பிட்கோயினுக்கும் கேபிகேவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வெறும் $10 இருந்தால் கூட நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். இதில் பிட்கோயின் விலை. ஆனால் அங்கே ஸ்டேக்கிங் மெத்தட் நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் மினிமம் 26,000, அதாவது 250 காயின் இருந்தால் உங்களால் ஸ்டேக்கிங்கே பண்ண முடியும். மூணாவது விஷயம் பார்த்தோன்னா அங்கே தனியாக பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 50 காயின் வந்த பிறகு தான் அங்கேருந்து நீங்கள் விட்ரால் பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்ச் தள்ளின்னு அதுக்கப்புறமா நீங்கள் செல் பண்ணி பேங்க் விட்ரால் பண்ணலாம். ஆனால் இங்கே எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே ஸ்டேக்கிங் நடக்கிறதுனால நம்ம எந்த வேலட்டையும் எங்கேயும் மூவ் பண்ணுற விஷயம் இதில் கிடையாது. ஈஸி டு மெத்தட். நம்ம எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இருக்குது, நம்ம எக்ஸ்சேஞ்சில் ட்ராவல் பண்ண போகிறோம். இது ஒரு மெயின் விஷயம். சரி, ஓகே சார். இதில் வேறு என்ன சார் இருக்குது? இப்போ பேசிவ் இன்கம்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு. அது எப்படி சார் நம்ம ஸ்டேக்கிங் பண்ணுறது? அது எப்படி சார் நம்ம ஸ்டேக்கிங் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான தனியாக வீடியோ நான் கீழே ப்ளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதனுடைய சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 48%லேருந்து 61% கொடுத்துருக்கான். சரி, 48%க்கும் 61% என்ன சார் டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே 1 இயர் ஸ்டேக்கிங் தான். ரெண்டுமே 1 இயர் ஸ்டேக்கிங் தான். ஆனால் இது 48%ன்றது டெய்லி உங்களுக்கு அந்த போனஸ் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துரும் உங்கள் வேலெட்டுக்குள்ளே. அதே 1 இயர் கழித்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட கேபிட்டல் அமௌண்ட்டு நீங்கள் வெளியே விட்ரா பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம் இருக்குது. ஆட்டோ ஸ்டேக்கிங்ன்றது மாதத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு அந்த வேலெட் உட்காரும். பட் உட்காந்தாலும் கூட மறுநாளே நான் நடக்குங்கன்னா அந்த ஆட்டோ ஸ்டேக்கிங் போட்டதுனால, ஆட்டோ சப்ஸ்கிரைபர் போட்டதுனால நீ திருப்பி அந்த கேபிட்டலில் அந்த லாபத்தை மறுபடியும் அந்த அசலில் சேர்த்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு மாறி உங்களுக்கு 1 இயர் ஸ்டேக் ஆகிட்ருக்கும். அந்த 1 இயர் ஸ்டேக் பண்ணுறதுனால தான் இங்கே 61% நம்மளுக்கு கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ 1 இயர் கழித்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த போனஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை வேணான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கேபிட்டல் சேர்த்து எடுத்துக்கலாம். இதுதான் இதில் இருக்கிற பிளான்ஸ். சரிங்களா? சரி சார், நான் ரைட்டு நான் போடுறேன். பட் ஆனால் இவனுக்கு ஒரு மினிமம் ஒரு 5 மாதம் 6 மாதம் கழித்து எனக்கு என்னுடைய கேபிட்டல் தேவைப்படுது. அப்போ நான் 1 இயர் போட்டோன்னா 1 இயர் வெயிட் பண்ண தான் சார் ஆகணுமா? இடையில எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு மினிமம்
ஒரு 5 to 6 மாதம் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, அது வரைக்கும் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்துட்டுருக்கு, நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 மாதம் 6 மாதம் கழித்து எனக்கு வந்து இல்லை எனக்கு கேபிட்டல் எமர்ஜென்சி எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மத்தில் நீங்கள் கேன்சல் ஆப்ஷன் இருக்குது. அந்த கேன்சல் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கேபிட்டல் எடுத்துக்கலாம். என்ன ஒரு சின்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வந்து அப்படி கொடுக்கும்பொழுது என்ன கேட்டிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபீஸ் போகும். நம்மளுக்கு வந்து ஒரு 48% நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, அதுலேருந்து டோட்டலாக வந்து அவங்க கணக்கு பண்ணி பார்த்துட்டு ஒரு 5% மட்டும் கேன்சல் ஃபீஸ்னு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம அது பெரிய நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு பெரிய லாஸ்லாம் உங்களுக்கு இருக்காது. ப்ராஃபிட்டில் கொஞ்சம் மைனஸ் ஆகும் அவ்வளோதான். மற்றபடி வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் 48% இருக்குது, 5% நீங்களே கணக்கு பண்ணிக்கங்க. சரி 48% வந்து நம்ம கொடுக்குற அமௌண்ட்டு நம்ம அதில் அவன் எடுக்க போகிறது வெறும் 5% தான் எடுக்க போகிறான். ஸோ அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூவாக நம்மளுக்கு படாது. நம்மளுக்கு வந்து பெரிய இதுவாக கிடையாது. நீங்கள் கூட்டி கணக்கு போட்டு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு $1000 போடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு $400. அப்போ ஒரு மாதத்துக்கு $40. ஒரு 6 மாதத்துக்கு பண்ணுறீங்க அப்படி ஸ்டேக்கிங் பண்ணி வச்சுக்கலாம். ஐநாங்கிறது $240 உங்களுக்கு வருது. ஏற்கனவே வந்து ஒரு $240 வந்து ஒரு $1000 வச்சுருக்கீங்களா, அப்போ $1240 $1240 போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட $1240னா அதுலேருந்து ஒரு 5% மைனஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ போகும் 5%னா $1000க்கு $50 போகும். ஒரு இதுக்கு ஒரு $200 ஒரு மிஞ்சி போனால் ஒரு $20 மட்டுக்குள்ளே தான் வரும். மேக்ஸிமம் வந்து $5னா $200 அவ்வளோ போகாது. $10 $15 வரும். டோட்டலாகவே ஒரு $55 தான் மைனஸ் ஆகும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா $40னா ஐநாங்கிறது 624 $240 உங்களுக்கு எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $180-190 ப்ராஃபிட்டில் தான் வெளியே வருவீங்களே தவிர லாஸில் வெளியே வர மாட்டீங்க. சரிங்களா? அதனால் இது வந்து பெரிய உங்களுக்கு லாஸை கொடுக்குற இடம் இது கிடையவே கிடையாது. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு லாஸ் வராது. சரிங்களா? இது ஒரு ஹைலைட்டான விஷயம். அதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நான் பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்த்தை நோக்கி போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற அமௌண்ட்டு 2 வருஷமோ அல்லது 3 வருஷமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் பீரியட் முடிஞ்ச பிறகு தான் உங்கள் கேபிட்டலே வெளியே ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே அந்த பிரச்சனை கிடையாதுன்றதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்மத்தை நான் 90% உங்களுக்கு வந்து 90% வந்து நான் அது ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா வந்து இது எப்போ வேணால் யாராவது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் வேணான்னா கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். கேன்சல் பண்ணோடனே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கால் ஒன்று வரும். நீங்கள் கேன்சல் பண்ண போகிறீங்களான்னு வரும். நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு அப்ரூவல் கொடுத்து விட்ருவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஸ்பாட்டில் வந்துச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணி நீங்கள் உங்கள் பேங்க் விட்டால் ஐநார் பண்ணலாம். உங்களுக்கு 2 டேஸ்க்குள்ளே உங்கள் அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே எந்த அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே உங்கள் பேமெண்ட்டு வந்து சேர்ந்துடும். இதுதான் இதில் இருக்கிற மெயின் விஷயம் வந்து. அதனால் இதில் யாரெல்லாம் ஸ்டேக் பண்ண நினைக்கிறீங்களோ, இது நான் பேசிவ் இன்கம் வீட்டில் சும்மா இருக்கிறேன் எனக்கு வந்து ஆனால் ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் போட்டு மாதத்தில் எனக்கு ஒரு அமௌண்ட் எனக்கு தேவை, நான் வந்து ஏதோ ஒரு செலவுக்கு வரட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிளாட்ஃபார்மத்தை நீங்கள் ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணலான்னு நீங்கள் ஒரு சின்னதாக ரெவன்யூவும் எடுக்கலாம், பேசிவ் ரெவன்யூவும் எடுக்கலாம். சரிங்களா? இதுதான் இதில் இருக்கிற ஒரு மெயின் விஷயம். இதை பற்றி தான் பேசுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவும் நம்ம க்ரியேட் பண்ண வந்து. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.